வணக்கம் MoneyShopDevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் எக்ஸல் விபியில் யூசர் ஃபார்மோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு லெவல் அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கப்புறம் இந்த யூசர் ஃபார்ம்லேருந்து பார்க்குறது அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பிபிஏ கோடு பேஜுக்கு போகிறோம். Alt 11 யூஸ் பண்ணி இங்கே இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்செர்ட்டில் யூசர் ஃபார்ம் கொடுத்தோன்னா யூசர் ஃபார்ம் வரும். அதே டைமில் இன்செர்ட்டில் போயிட்டு இங்கே யூசர் ஃபார்ம் கொடுத்தாலும் இந்த யூசர் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ரைட், ஒரு ஃபார்ம் வந்து இந்த இதில் வந்திருக்கும். ஃபார்ம்ஸ்குள்ளே ஒரு யூசர் ஃபார்ம் 1ங்கிற நேமில் நமக்கு வந்து ஒரு யூசர் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகிருக்கும். இது எல்லாமே வேணும்னாலும் இன்னொரு யூசர் ஃபார்ம் வேணாலும் இன்செர்ட் கொடுத்துட்டு யூசர் ஃபார்ம் அப்படின்னு ஆட் பண்ணிகிட்டே போகலாம். யூசர் ஃபார்ம் 1 யூசர் ஃபார்ம் 2 அப்படின்னு போயிட்டுருக்கு. ஓகே, இந்த நேம் எல்லாம் கூட பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ரைட், இப்போ யூசர் ஃபார்ம் 1க்கு வரோம். யூசர் ஃபார்ம் 1 அதே டைமில் நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே டூல் பாக்ஸ் ஒன்று இருக்கும். ரைட், ஒருவேளை இந்த டூல் பாக்ஸ் இல்லைனாலும் வியூவில் போய்ட்டு இங்கே டூல் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, அது இல்லாமல் ப்ராப்பர்ட்டி இங்கே ஒருவேளை இந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி போகலாம், இல்லை வியூவில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டி விண்டோ போகலாம். அது இல்லாமல் ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா F4 அப்படின்னு இருக்கும். இது இல்லாமல் இன்னும் ஒன்று ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ கோடு போனீங்கன்னா இங்கே கோடு எழுதுறதுக்கான ஸ்பேஸ், நம்மளோட கோடு இங்கே தான் எழுத போகிறோம். நமக்கு அந்த யூசர் ஃபார்மை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றதெல்லாம் இந்த கோடில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், இப்போ இதெல்லாமே நமக்கு அந்த யூசர் ஃபார்மில் என்னென்ன விஷயம் இருக்குங்கிற ஒரு அவுட்லைன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த டூல் பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற விஷயத்தை வரும். இங்கே டூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கண்ட்ரோல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து சும்மா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு, இல்லை வந்து ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு, செக் பாக்ஸு, அதே மாதிரி ரேடியோ பட்டன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான். ஒரு ஃபார்முக்கு தேவையான ஒரு விஷயந்தான். பார்த்துருப்போம், நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்போம் இன்டர்நெட் இந்த மாதிரி விஷயத்தில். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃபார்முக்கு தேவையான விஷயங்கள், அவ்வளோதான். ரைட், இப்போ இது வந்து இவ்வளோ தான் கண்ட்ரோல்ஸா அப்படின்னா இருக்குது. இன்னும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அடிஷ்னல் கண்ட்ரோல்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இதெல்லாமே இதில் விபியில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதாவது எம்டியாக இருக்குது. இப்போ செக் பண்ணது பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஸோ செக் பண்ணுறதுனா இங்கே கிராஸில் இருக்கும். இந்த கிராஸில் இருக்கிறதெல்லாம் என்னென்னா ஆல்ரெடி இங்கே ஆட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ரைட், இது இல்லாதது ஆட் ஆகலை. ஓகே, வேணும்னா நம்ம அடிஷ்னலாக இங்கே டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா ஆட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா இந்த யூசர் ஃபார்முக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதில் பண்ணலாம்னா ப்ராப்பர்ட்டிஸில் தான் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யூசர் ஃபார்ம் 1ன்னு டிஸ்பிளேயில் இருக்குது. இதுக்கு நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதோட கேப்ஷனை மாற்றணும். நான் இங்கே கேப்ஷன் வந்து யூசர் ஃபார்ம் 1ன்னு இருக்குது. இதை நான் வந்து மை யூசர் ஃபார்ம் அப்படின்னு வைக்கிறேன். ரைட், இப்போ மை யூசர் ஃபார்ம் அப்படிங்கிறப்ப இங்கே டைப் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா கூட இங்கே சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஓகே, அண்ட் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும்னா இதோட பேக்ரவுண்ட் கலர் சிஸ்டம் அண்டு பேலட் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன மாற்றணுமா மாற்றிக்கலாம். ஸோ அந்த இதுக்கும் கலர் சேஞ்ச் ஆகுது. அண்ட் இதோட ஹைட்டு மாற்றணும்னா ஹைட்டு. ஸோ இங்கே ஏற்கனவே 203.25 இருக்குது. அந்த ஹைட் இங்கே இன்க்ரீஸ் பண்ணாலும் இங்கே ஹைட் அந்த சேஞ்சஸ் இங்கே தெரியும். அட் த சேம் டைம் நீங்கள் இங்கே போய் டைரெக்டாக 250 அப்படின்னா 250 அப்படியே கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வித்தும், அதோட வித் சைடும் போனீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு 250 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வித் சைடும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட், இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம், பின்னாடி பார்க்கவும் செய்வோம். ரைட், இப்போ இந்த யூசர் ஃபார்மை எக்ஸலோட கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமும் பண்ணுவோம். ஓகே, இந்த யூசர் ஃபார்மு இதில் வேல்யூஸ் என்ட்ரி பண்ணி அதை எக்ஸல் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது. அதே நேரத்தில் எக்ஸல் ஃபார்மை ஓப்பன் பண்ணும்போது எக்ஸலோட பேஜ், அதாவது அதோட சீட்டை ஓப்பன் பண்ணும்போது இந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணுற மாதிரி விஷயம் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு லாகின் ஃபார்ம் மாதிரி ஒரு விஷயத்தை இதில் பண்ணலாம். நிறைய விஷயம் எக்ஸலோட இன்ட்ராக்ட் பண்ணி முடியும். அதை தான் வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இப்போ இதில் இருக்க டூல் பாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டூல் பாக்ஸு இதில் வந்து லேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸு இது எல்லாமே இருக்குது. இதை ஒவ்வொரு கண்ட்ரோலையும் எப்படி யூஸ் பண்ணணும், இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதையும் வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா MoneyShopDevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். மிக்க நன்றி.